ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்லேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேபிஎல், ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் வீடியோஸ் போகிறதுக்கான கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 59,000 கொடுக்குறாங்க. என்ன வகையான ஜாப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளர்க் லெவல் போஸ்டிங் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான கடைசி தேதிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/12/2024 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் கேவிபிஎல் அஃபீஷியல் வெப்சைட்டில் காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேங்களா. லைக், ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேவிபிஎல் அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் தான், ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் க்ரைட்டீரியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 26 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1/11/2024 இந்த ஏஜில் வந்து பார்ன் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. கேண்டிடேட் ஃபார் இந்தியன் நேஷனாலிட்டி ஒன்லி, இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபீஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஜென்ரல் கேஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700, ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 ப்ளஸ் டேக்ஸோட, ஓகேங்களா. இதுக்கான பேமெண்ட் மோட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன், ஜிபே, கிரெடிட் கார்டு மூலிமா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. செலெக்ஷன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை, நியூ டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, பூனே இந்த மாதிரி பல சிட்டிஸ்களில் ஆன்லைன் டெஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இது இப்போ என்ன ஆன்லைன் டென்டேட்டிவ் ஷெட்யூல் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15/12, ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கேவிபிஎல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகேங்களா. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா 20/11/2024, ஓகேங்களா. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20/11/2024, ஓகேங்களா. க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30/11/2024, ஓகேங்களா. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15/12/2024 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது, ஓகேங்களா. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசனிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆப்டிடியூட், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து 200. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 350 மினிட்ஸ்க்கு வந்து ஜாப் எக்ஸாம்ஸ் டைமிங்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ராங் ஆன்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. உங்கள் ஃபோட்டோஸ் கலர் ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் ஆன் கேபிட்டல் லெட்டர் வில் பி நாட் அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் வந்து பிளாங்க் பேப்பர், பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது பற்றி அஃபீஷியல் சைட்டில் உங்களுக்கு வந்து காட்டுறோம், ஓகேங்களா. இதுதான் இந்த அஃபீஷியல் சைட், ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த அஃபீஷியல் சைட்டில் நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணால் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. அந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் அவுட் ஆகிடும், ஓகேங்களா. இந்த எப்படி அப்ளை பண்ணுன்னு கேட்கலாம். கீழே டெமோ வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக அந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி இருக்கும், கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் நீங்கள் அப்படியே படித்து பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். தெரியல நினச்சேன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பேமெண்ட் மோட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெபிட் கார்டு, யூபிஐ, விசா கார்டு அண்ட் மாஸ்டர் கார்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூபிஐயும் பே பண்ணிக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா மொபைல் வேலெட் மூலியமாகவும் இது வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்கான ஸ்க்ரீன்ஷாட் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ரிசிப்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயிலில் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகிடும். ஜஸ்ட் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கான வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு, பாஸ்புக், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, ஆதார் கார்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.